நண்பர்களுக்கு இனி வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளி கோரிக்கை. காளி கோரிக்கைன்றது ரொம்ப இருக்கிற சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். என் குருநாதர் வந்து கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அது வந்து காளி உபாசனை பண்ணாத யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. காளி உபாசனைன்றது ஒரு பெரிய சுவாரஸ்யம். நான் மாந்திரிக இந்த 3 வருஷத்தை கற்றுக்கினதுல ரொம்ப வாழ்க்கையில மாந்திரிகன்னு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ். ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம். 12 நாட்கள் பெண்கள் முகம் பார்க்கக்கூடாது, பெண்கள் கிட்ட பேசக்கூடாது, மொபைல் ஃபோனோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய கட்டுப்பாடுகள். அது மாதிரி ஒரு நரக வேதம் கூட சொல்லலாம். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு உபாசனை ஆச்சா இல்லையான்றதே பெரிய கேள்விக்குறி. அது உபாசனை ஆட்சி குருநாதர் வாயால சொல்லி கேட்கறது அது ஒரு வரப்பிரசாதம். அப்படி வந்தவங்க மட்டும்தான் இந்த காளியோட கோரிக்கை வந்து எழுத முடியும். மற்ற கணபதி உபாசனையோ வேற மற்ற தெய்வங்களோட உபாசனையோ எடுத்துட்டு இது பண்ணாக்க இது வேலை செய்யாது. ஸோ அதனால காளி உபாசனை எடுத்துட்டு பண்ணுங்க. இது இந்த மாதிரி விஷயம் இருக்கு, அவ்வளோ சக்தியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். ஸோ இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் போற வழியில இருக்கு. சரி, இப்போ ஒரு 4 பேரோட கோரிக்கை வந்து இதுல எழுதியிருக்கோம். ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, சக்கரம் தெரியும். சக்கரமும் வந்து கிளியரா நாங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இது உபாசனை சக்கரம் தப்பா எழுதிட்டீங்கன்னா அதீத பாதிப்பு வந்து மற்றவங்களுக்கு ஏற்படுத்தும். சரி, இது ஆக்சுவலாக நாங்கள் எழுத முடிச்சிட்டோம். இப்போ 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள இந்த எந்திரத்தை எழுதி முடிக்கணும். எல்லாம் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். முடிச்சது வேணா நீங்கள் பாருங்க. அது கொஞ்சம் அங்கே காட்டுங்க. எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அதை இது பண்ணது, அப்புறம் மஞ்சள் தண்ணியில் கழுவுனது, அப்புறம் பால் பன்னீர் இளநீர், அப்புறம் திருநீரில் சுத்தி பண்ணது, அஷ்டகர்ம மை தடவை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படையில ஒரு ஜஸ்ட் காட்டுங்க. எல்லாமே ரெடியாக வச்சிருக்கோம். சரி, இப்போ இங்கே காட்டுங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம செய்யும் போதே செஞ்சுக்கிட்டே பண்ணலான்னு நிறைய கேள்விகள் என்ன 2-3 பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க. அப்போ அந்த விஷயங்கள் பார்த்தா அப்படின்னா என்ன விஷயம்னா ஒன்றும் ஆகாது, செய்கிற வரைக்கும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ ரத்தமே கொடுக்க போகிறோம். அப்போ அதனால் ப்ராப்ளம் இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தமிழ் படிப்பீங்களா? பேர் பாருங்க, பாலாஜி படிக்கல பேர் இல்லை அது என் பேர் தான் அது. ஸோ அதனால பயப்பட வேண்டியது இல்லை, அது என்னுடைய இதுதான் அது. சரி, என்ன பண்ணணும், என்ன பேசணும்? அந்த 1 மணி நேரத்தில் அதெல்லாம் முடிச்சிட்டோம். அதை சொல்லிட்டே எழுதக்கூடாதுன்றது தான். சரி, அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஜஸ்ட் காமிச்சது. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 6 கால் செப்பு தகடு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் 6 கால் செப்பு தகடு. இது 2ஆவே மடிச்சுட்டு பொறுமையா இப்படி பண்ணாவே இது தெரிச்சிடலாம். அப்போ இது வந்து 3 காரா மாறிடும். இதுதான் வந்து காளி கோரிக்கை எழுதுறதுக்கான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்பயும் போல பந்தன கோடு. நிறைய பேருக்கு அந்த பந்தன கோடு தெரியறதில்ல. இந்த 4 முனையிலையும் ரொம்ப முக்கியமானது, இந்த பலகை வந்து ஒரிஜினல் மாம்பலகை, அத்தி பலகை அந்த மாதிரி பலகை தான் எழுதணும். இது மாம்பலகை, அது மேலே பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக பெயிண்டே அடிக்கூடாது, பெயிண்ட் அடிச்சுட்டோம் நாங்கள். ஒரிஜினல் மாம்பலகை இந்த பெண்ணில் தான் எழுதணும். உருவேற்றின பெண்ணில் எழுதணும். நார்மலான பெண்ணில் எழுத வேலை செய்ய ஒரு 50% தான் செய்யும். ஸோ பந்தன கோடு வரையணும். பந்தன கோடுங்கிறது 4 முனையிலையும் பாக்ஸ் வந்து நீட்டாக இப்போ வரைஞ்சிக்கிறது. ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிட்டோம். ஜஸ்ட் உங்களுக்காக வீடியோக்காக காட்டுறேன். நிறைய வீடியோவில் இதையே சொல்லிட்டே இருக்கிறதுனால ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ இந்த பந்தன கோடு வரைஞ்சிட்டோம். பந்தன கோடு வரைஞ்சதுக்கு அப்புறமா காளியோட சக்கரம் வந்து வரையணும். ஒரு வளையல், இந்த வளையலே சுத்தி பண்ணி தான் வச்சிருக்கிறோம். அதாவது ஏதோ ஒரு வளையல் எடுத்து வந்து பண்ணக்கூடாது. இதை சுத்தி பண்ண வளையல். ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். வட்டம் போட்டதுக்கு அப்புறம் காளியோட சக்கரம், அதுல சூட்சமும் இருக்கு, அதனால அதை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அதை உபாசனை பண்ணாதவங்க பண்ணாங்கன்னா பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும். இதை ரொம்ப தெளிவா எழுதணும். பார்த்து எழுதக்கூடாது, மனப்பாடமா தெரியணும். ஒரு அச்சு பேசுனா கூட வார்த்தை மாற்ற கூட வேலை வந்து மாற்றி செஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு கோரிக்கை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும் அவங்களுடைய கோரிக்கை வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் ஜூம் பண்ணிலாம் காட்ட முடியாது, அவங்க கோரிக்கை. ஏன்னா நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேப்பர், இந்த மொத்தம் 3 பேப்பர் ஆச்சு. சரி, இருக்கும் இதான் விஷயம். இந்த மாதிரி பேப்பரில் எழுதி வாங்கிப்போம். எழுதி வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா
அந்த நல்ல டைம்லயே வந்து காளியோட சக்கரம் மேலே எழுதணும். அவங்க ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்களே அதை வந்து இங்க எழுதணும். எழுதுது எல்லாமே அந்த 4 முனையில 4 பாக்ஸ் போட்டுக்கலாம், அதுக்குள்ளதான் எழுதணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னு எலுமிச்சம்பழம் பாலி கொடுக்கணும். அதை எடுங்க. ஏற்கனவே பண்ணியாச்சு, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறது. எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வச்சுட்டு எலுமிச்சம்பழத்துல குங்குமம் தடவி அதை வந்து சுத்தப்படுத்திக்கிறோம். இது எதுக்காகன்னா ஏதாவது கொஞ்சம் அழுக்கா ஒரு வாரம் இது வந்தாலும் நல்லா கிளீன் ஆயிடும். எலுமிச்சம்பழத்துல பண்ணும்போது எலுமிச்சம்பழத்துல பலி கொடுத்து அதுக்கு பலியை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். எல்லாம் கம்ப்ளீட்டா இதை கிளீனா வந்து தொடச்சி எடுத்துரும். தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் தண்ணி எடுங்க. இந்த மஞ்சள் தண்ணியில இதை கழுவிக்கணும். எப்படி அப்படின்னா நான் ஒரு டம்மியா இருக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே காட்டுறேன். இதுதான் அந்த சக்கரைன்னு வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடும். கம்ப்ளீட்டா இப்படி கிளீன் பண்ணிக்கிறோம். பொறுமையா பார்த்து பண்ணோம். இந்த தகடு வந்து கையில கிழிச்சிட்டுனா வேலை செய்யாது. இது நல்லா இது மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டா தொடச்சி எடுத்துருந்தேன். பல ஆயிடும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மஞ்சள் கரைசல் அதில் வந்து நல்லா அப்படி கழுவிக்கணும். கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா சம அளவு ஒரு குடுவை எடுக்கணும். அதே குடுவையில் அந்த குடுவை ஃபுல்லா பால் அதை எடுக்கணும். அதுங்க இதுல பால் அதே அளவு, பன்னீர் அதே அளவு, இளநீர். ஏன் அப்படின்னா இந்த எந்திரத்தை வந்து சுத்திப்படுத்தணும். ஏதாவது தீட்டுப்பாட்டு பட்டுனாலும் அது இல்லாம பண்றது. சம அளவு போட்டுட்டு 3 வாட்டி முக்கிய எடுக்கணும். 1 2 3 வாட்டி சுத்தி பண்ணி எடுத்துரும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணிட்டோம், உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய இந்த பஞ்சு துணிகள், இந்த காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, இந்த 4 இதுக்கும் பண்ணதுக்கான விஷயம் இது. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த பால் வந்து இருந்தால் அது ஸ்மெல் வரும். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும்னா புது பஞ்சு தான் வச்சு துடைக்கணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறேன். பாருங்க பஞ்சு ஃபுல்லாக இருக்குது. ஒரு காட்டன் பஞ்சு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதை தான் துடைக்கணும். கம்ப்ளீட்டாக அந்த ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துடணும். ஒரு வாட்டி யூஸ் பண்ண பஞ்சு திரும்பி யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம வேஸ்டேஜாக இருக்குது உங்களுக்கு புரியுறதுக்காக காட்டுறேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா அதே இதுவும் ஒரு மாம்பழங்க தான். இதில் வந்து திருநீர் எடுத்துக்கணும். திருநீர் எடுத்துட்டு சாப்பிட நிறுத்தி பண்ணணும். நிறைய வாட்டி சொல்லிட்டோம். திருநீரை கையில் எடுத்துக்கிறோம். மந்திரம் இதுதான். ஓம் சித்தர்கள் சாபனசி, ஓம் தேவர்கள் சாபனசி, வேற எவர்கிட்ட சாபனசி, ஓம் இந்திர தேவா, உன் உயிர் உன்னுடைய நிற்க சிவ, ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தி சிவன் ஒத்து நிற்க சிவ. இது மேலே போடுறோம். இந்த மாதிரி 3 வாட்டி போட்டதுக்கு அப்புறமா 3 வாட்டி இந்த மந்திரம் சொல்லணும். கம்ப்ளீட்டா என்ன பண்றோன்னா துடைக்கணும். பார்த்து துடைக்கணும். அந்த கையில வந்து கிழிச்சு ரத்தம் வந்துச்சுன்னு அது வந்து வேலை செய்யாதுன்னு அர்த்தம். இன்னொரு நாள் நல்ல நாளை பார்த்தா செய்யணும். ரொம்ப முக்கியம் தான். நல்ல நேரத்திலே செய்யணும். மாற்றி செய்யக்கூடாது. கம்ப்ளீட்டா தொடச்சி எடுத்துனோடனே திரும்ப அதே மாதிரி பஞ்சு வச்சு என்ன பண்ணணும்னா தொடச்சி எடுத்துணும். ஏன் அப்படின்னா திருநீர்ல பச்சை கற்பூரம் இருக்கும். அது இந்த தகடு வந்து சாப்பிட்றோம். ஓட்டை விழுந்ததுன்னா வேலை செய்யாது. காளியோட பொறிக்க அதிகபட்சம் 48 நாள்ல அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ சாப நிவர்த்தி பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு உயிர் கொடுக்கணும். அதுக்கு ஒரிஜினல் அஷ்டகர்ம மை எடுத்துக்கிறோம். இந்த அஷ்டகர்ம மை எடுத்து காளி தேவி அனுசாரம் நினைச்சிட்டு இந்த சக்கரத்து மேல வச்சா போதுமானது. அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் வேணும்னா அங்க இருக்கிறத கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் நல்லா அப்படியே கம்ப்ளீட்டா தடவி விடணும்னா அது உயிர் பெற்றும். இந்த சக்கரம் இப்போ என்ன ஆயிடுச்சு, உயிர் பெற்றாச்சு. சார் இப்போ அந்த மாதிரி செய்யப்பட்ட எந்திரம் தான் இது. சார் இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்ற ஒரு தட்டில் மட்டும் வச்சு காட்டுறேன். கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஒரு படையல் அப்படின்றது இதுதான். நீங்க காட்டுங்க. எல்லா தட்டுக்கும் நான் ஒரு தட்டுக்கு மட்டும் வச்சு காட்டுறேன். ஒரு புது தாம்பூல தட்டு, வெத்தலை பாக்கு இங்க கீழே இருக்கு, வாழைப்பழம், அவல் பொரி, கடலை, அச்சு வெல்லம் கண்டிப்பா வைக்கணும். ஒரு குடுவையில இளநீர் வைக்கணும். ஒரு குடுவையில வந்து பால் வைக்கணும். கம்பல்சரி தேங்காய் வைக்கணும். ஒரு நெய்வேத்தியம். இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் நெய்வேத்தியமா இங்க இருக்கு, அதை வச்சுக்கிறோம். இப்போ ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த காளியோட கோரிக்கை இதுதான் சாமி. ஆக்சுவலா வாழை இலையில பாதி இலை ஃபுல்லா அவங்களோட படையல். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த எந்திரம் தான் சாமி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூ, சாமிக்கு ஒரு பூ வச்சிடணும். சாமிக்கு எப்பவுமே பூ வைக்காம இருக்கக்கூடாது. இது ஒரு பூ வச்சிடும்.
இதை வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காளி தேவி கிட்ட இதே மாதிரி 4 தட்டிலுமே வச்சு முடிச்ச உடனே காளி தேவி கிட்ட வச்சுட்டு ஒரு கோழியை வந்து கம்பல்சரி பலி கொடுக்கணும். சத்தக்காவோ காளியை நம்ம கூப்பிடுற போது அவளுக்கு தேவையான விஷயம் இந்த பலி தான். கோழி அங்க இருக்கு, எங்க இருக்கா? அங்க இருக்கா? கோழி சத்தம் கேட்கல, இருக்கு. அந்த விஷயம் வந்து அதெல்லாம் வீடியோல காட்ட முடியாது. ஸோ பலி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னா, சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா 108 சுத்து, அதாவது இதை மேல இருந்து கீழே வரைக்கும் எப்படி இருக்கு இல்லையா, எப்படி சுத்திக்கணும். இப்படி சுத்திட்டு வீடியோக்காக காட்டுறேன், வேலை செய்யணும். இதை சுத்துக்கு அப்புறமா இங்க இருக்கு பாருங்க, இதில் சுத்திருக்காங்க பாருங்க. இது ஏற்கனவே காளியோட கோரிக்கை எழுதி அங்க வச்சிருக்கோம். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. காளியோட கோரிக்கை எழுதி அங்க வச்சிருக்கிறது. இப்ப இந்த தகவல் இங்க வச்சிடுறேன், உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணிருக்கோன்னு. பஞ்சவர்ண நூல் தான் சுத்தணும். 108 சுத்து சுத்தணும். ஒரு சுத்து மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது. 108 சுத்து சுத்தி சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த இந்த கோரிக்கை தகவல் வைக்கிற இந்த இடங்களை வச்சுட்டு வாடுகிறது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு 6 மாசம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 48வது நாள்லயே முடிஞ்சிடலாம். அவ்வளவு வீரியமானது, இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்தது. எப்பேற்பட்ட கோரிக்கையா இருந்தாலும் உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு அது கண்டிப்பா நடந்தே தீரும். ரொம்ப முக்கியமானது. விருப்பம் இருக்குன்னா நீங்களும் வந்து இதை செஞ்சுக்கலாம். நாங்க செஞ்சு தரனாலும் நாங்க செஞ்சு தருவோம். விருப்பம் இருக்குன்னா தொடர்பு கொள்ளலாம். அந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்தது. திரும்பவும் சொல்றேன், காளியோட உபாசனை பண்ணாதவங்க இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி.